guys, நான் தான் உங்கள் ராயல் டீமன் தனுஷ்கு ஜெயிக்கிய. இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கஸ்டம் மேட்ச் தான் நம்ம மறுபடியும் போட போகிறோம். ஆனால் நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, என்னடா அவன் கஸ்டம் மேட்சை போட்டுட்ருக்கான், கிளாஸ் ஸ்குவாடே போட மாட்டானா, இவனுக்கெல்லாம் ரேங்க் புஷ்அப் பண்ண தெரியாதா, இல்லை ரேங்க் புஷ்அப் பண்ண மாட்டானா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் டெய்லியும் 2-3 ஸ்டார் ரேங்க் புஷ் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு கஸ்டம் மேட்ச்சுக்கே வருவேன். ஏன்னா எப்போயுமே சிஎஸ் ரேங்க் நான் பண்ணியே ஆவேன். அப்படி ஆனாலும் பண்ண முடியலன்னா கஸ்டம் மேட்ச் பக்கத்துலேயே நான் போக மாட்டேன். எப்போயும் இந்த இது தான் போடுவேன். ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன நேரம்னு தெரில, எனக்கு டக்குன்னு ஆகுது. இப்போ நான் இப்படி சொல்கிறேன்ல, இதுக்கப்புறம் எனக்கு ஆகாது. நீங்கள் என்ன பாருங்கள். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போயுமே எனக்கு வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் தமிழன் மாதிரி ரேங்க் புஷ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ரேங்க் புஷ்ஷை தவிர நான் எந்த மேட்சும் போகவே மாட்டேன். சப்போஸ் நமக்கு ரேங்க் புஷ் பண்ணுற வேலை, அதாவது ஒரு டைம் டேபிள் படி வச்சுருப்பேன், அந்த டைம் டேபிளோட கணக்கு எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். இப்போ நம்ம என்ன மேட்ச் கிரியேட் பண்ண போகிறோம்னா, டபுள் பேரல் ப்ளஸ் M10 மேட்ச் தான். இது வந்துட்டு லைவ் மாதிரி நம்ம ரொம்ப நிறைய மேட்ச் நம்ம போட போகிறோம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஐயோ க்ளூ எதுக்கு நான் இது பண்ணுறேன். ஹெல்மெட் லெவல் 4 வச்சுப்போம். அவ்வளோதான். 5 ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்கோம். க்ளூ வால் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஐயோ, ரவுண்டு 15 க்ரியேட் பண்ணல, 13 தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆனால் உண்மையான கஸ்டம் மேட்ச்னால் எப்போயுமே 8 ரவுண்டு இருக்கணும். அதுக்கு பிறகு தான் உண்மையான கஸ்டம் மேட்ச்சு. யார் வந்திருக்கா? சைரன் 5P1 U4ES. என்னோடய ஐடியை செக் பண்ணி பார்ப்போம். ஹீரோய்க்கு அடிக்கல, இதை பார்த்துக்கலாம். ஏன்னா இப்படி ஹீரோய்க்கெலாம் அடிக்கலான்னு சொல்லி நம்ம கேஷுவலாக விளாண்டுறவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நிறையா பேரோட ஐடி போயிருக்கோம். நம்மள மாரி ஐடி வாங்கிறதுக்கு எனக்கு இந்த ஐடி ஃப்ரீயாக கிடச்சிது. ஏன்னா இது என்னோடய ஃப்ரெண்ட் ஐடி. அதை வந்துட்டு ஒரு 3 நீ வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க ஐடி. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். அதனால் நிறைய பேருக்கு அப்படி இருக்காது, ஐடி வாங்க காசு இருக்காது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி, இன்னொரு ஐடி ஒரு க்ரியேட் பண்ணி அதை விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு அவங்களோட ரியல் ஐடி என்ன செம்மையான ஐடியா இருக்குமோ இல்லை மொக்கையான ஐடியா இருக்குமோ தெரியாது. அதனால் இவங்க வந்துட்டு குறைச்சிட்டு நட போட்டுறது. நான் லெவல் 2 அப்படின்னு இருக்க பிளேயர் கூட எனக்கு வந்து போட்டேன். 75 டேமேஜ் கொடுத்தேன். அந்த இடத்துல நான் சரியாக பார்த்துருக்கவே மாட்டேன். டக்குன்னு வந்து இழுத்து விட்டேன். எய்ம் டக்குன்னு அவன் ஹெட்டுக்கு போயிடுச்சு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு பொதுவாகவே மேட்ச் விளாண்டுட்டு இருந்தாங்க, க்ளூவால் போட மாட்டேன். க்ளூவால் போடாமல் இருந்ததுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சில மேட்ச் தோற்றுருக்கேன். அதனால அந்த க்ளூவாலையும் நம்ம போட கற்றுக்கணும். க்ளூவால் போட்டால் மட்டும் பத்தாது, க்ளூவால் போடுறதுனால மட்டும் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கிடச்சிடாது. நம்மளுக்கும் சில மூவ்மெண்ட் நம்மளாவே எடுத்துக்கணும். அந்தமாரி மூவ்மெண்ட்டும் நம்மளுக்கு வேணும். க்ளூவால் போடுறதுனால அந்த ஒரு சும்மா அந்த 2-3 மூவ் வச்சுக்கிட்டு நம்மளால பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் மட்டும் இப்போது இந்த வீடியோ முடிச்சாலும் இன்னொரு கஸ்டம் மேட்ச் போட்டுட்டு நம்ம ஐடியில் என்னென்னலாம் இருக்குது ஐடி கலெக்ஷன் வீடியோ மட்டும் போட்டுருவோம். இதை வந்துட்டு அவ்வளோ பெரிய ஐடியெலாம் கிடையாது, நார்மலான ஐடி. நான் முன்னாடி வச்சுருந்து இந்த டார்கெட் பண்ண ஐடியும் அதுவும் ஒரு நார்மலான ஐடி தான். எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைன்னு நினைக்கிறேன். ஆஃப்லைன் இல்லையா?
எலிமினேட்டிங் நடந்துச்சுன்னா நான் வெளில போயிடுவேன் அப்படியே. பயந்துட்டேன். நான் வந்து பொதுவாகவே ஒரு ஜம்ப் ஷாட் பிளேயர். யார் யாருக்குலாம் அது தெரியும் தெரியல. ஏய் சரி டேமேஜ் அவனுக்கு கொடுத்து வச்சுருந்தோம். இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம ஐடி கலெக்ஷன் வீடியோ போட்டுருவோம். நான் கஸ்டம் மேட்ச் போட்டு போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ரவுண்டு, அதாவது என்ன இதில் ஆடலான்னு சொல்லிட்டு இந்த கன்னு முடிவு பண்ணணும். வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போது இந்த 2 கன்னு இப்போ நான் கீழே போடுவேன். வந்துட்டு இங்கே வருவேன். என்ன கன் ஃபஸ்ட்டில் இருக்கோ அதுதான் நான் எடுப்பேன். இப்போ M10 ஃபஸ்ட்டில் இருக்குது. அதனால் நான் இந்த ரவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா M10 தான் ஆனது. எனக்கு ஒரு பைத்தியகாரமான கால்குலேஷனாக இருக்கும்னு எனக்கே தெரியும். பரவாயில்ல, சும்மா நானும் பார்க்குறேன். என்ன சாகுமா பிரச்சனை இல்லை. இப்போ பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அதாவது இந்த பிளேயர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, க்ளூவால் போட மாட்டாரு. க்ளூவால் போட்டாலும் சரியாக அடிக்க மாட்டாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுமா, எப்போயுமே M10-ஓட டபுள் பேரலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் அதிகம். ஏன்னா டபுள் பேரல் அடித்தோம்னா 1000 டேமேஜ் கிட்ட போகும். ஆனால் M10 அப்படி கிடையாது, 500 என்னமோ தான் போகும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். இப்போ நம்ம இந்த ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டில் தான் பார்க்குறோம். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஜம்ப் பண்ணேன். ஐயோ எனிமி எங்கே காணோம்? ஐயோ மறந்துட்டாங்க. ஐயோ எனிமி காணோம். ஐயோ மொத்த பீக்கே சுற்றி பார்த்துட்டேன், எனிமியே காணோம். ஐயோ பயமாக இருக்கே. ஐயோ எனிமி காணோம். எங்கே இருக்கீங்க எனிமி? எனிமி எங்கே இருக்கீங்க? ஐயோ காணோம் போயிட்டாரு எனிமி. பயமா இருக்குது. ஏய் மாட்டே, ஸ்கேர வச்சு அழுத்திட்டு இருக்க. இதெல்லாம் என்ன நியாயம்? இந்த கெரினா ஏன் இப்படி பண்ணுறீங்க? கெரினா மனசாட்சியே இல்லையா? 1 டேப் மேட்ச்சில் போயிட்டு ஸ்கேர கொடுத்துருக்கீங்க. மனசு அடிக்குது.
வச்சு அழுத்திட்டு இருக்கான். பார்த்தா பாவமா இல்லை கெரினா மாமா ஏன் பண்ணிட்டீங்க? நம்ம இப்போ வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட்டில் நம்ம நம்ம கலந்துக்க போகிறோம். என்ன டோர்னமெண்ட்னா அதான் அந்த 4 to 5 ஸ்குவாட் மெம்பர்ஸ் 50,000 டைமண்டு அந்த ஒரு டோர்னமெண்ட் ஒரு எமௌண்ட்டு ஒரு க்ளூவால் ஸ்கின்னு அந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கலந்துக்க போகிறோம். சப்போஸ் அதில் ஜெயிச்சோன்னா கெரினா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 50,000 டைமண்டு கிஃப்ட்டு பண்ணும். அதனால நம்ம அதில் கன்ஃபார்ம் ஜெயிக்கணும். சீட்டிங் வெயிட் பண்ணு. என்னங்க அழுத்தி பிடிச்சி கொள்றான்? நினச்சா அழுத்தி பிடிச்சிருக்கலாம், ஆனால் நான் பண்ண விரும்பலை. கைஸ் நீங்களே பாருங்க, அழுத்தி பிடிக்கிற ஒரு பிளேயர்கிட்ட ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவான்ற மாதிரி ஒரு போட்டி தான். ஏன்னா ஆப்போனண்ட்டில் அழுத்தி பிடிக்கிற ஒரு பிளேயர் இருக்கான், நம்ம ஒன்டா பிடிக்கிற பிளேயரு. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிக்கிற பிளேயரும் தான், ஆனால் வந்துட்டு கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் டாப் மட்டும்தான் அடிப்போம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட் பிளேயர் மட்டும் கிடையாது, ஒன் டாப் பிளேயர் தான். ஒன் டாப் பிளேயர் மட்டும் கிடையாது, அழுத்துப்பிடி பிளேயர் தான். ஆனால் நான் சிஎஸ் ரேங்க்கு பிஆர் ரேங்க்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அழுத்திப்பேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட் மேட்ச்னாலே அப்படி யாராச்சும் சப்போஸ் அழுத்தி பிடிச்சாங்கன்னா அழுத்தி பிடிக்க. ஆனால் அப்போ கூட இந்த ஒரு ஃபுட்பால் போடுறதுக்கு பக்கத்துலேயே ஃபயர் பட்டன் இருக்கிறதுனால ஐயோ ஃபுட்பாலுக்குள்ளலாம் வரானே. அடைச்சி விட்டேன். ஐயோ சரியான ஒன்ட்டா பிடிச்சப்போ
பரவாயில்ல, நம்மளுக்கு எப்பயுமே டபுள் பேரில் தான் ஆட வரும், M10 ஆட வராது. ஆனால் இப்போ என்னன்னா M10 ஆடுறதுக்கு டபுள் பேரில் ஆட நம்மளுக்கு பார்த்துக்கலாம். யார் யாரெல்லாம் இந்த ஹஸ்கி டான்ஸ் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த ஹஸ்கி டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் சொன்னேன்ல, அவர் ஐடி சேலம் வெளில போகலாம். ஏர்ல அடிச்சிடணும் பயந்து. ஏன் டபுள் பேரில் ஆட ஆரம்பிக்குது? நம்மளோட ஐடி கனெக்ஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துட போகுது. இன்னும் 2 ரவுண்ட் மட்டும் டக்கு டக்குன்னு பேசினா ஐடி கனெக்ஷன் வீடியோ நம்ம பண்ணுவோம். ஓகே, இப்போ டபுள் பேரல் பேசணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிச்ச கட்டை என்னைக்குமே ஏகே தான். AK-47 முன்னாடிலாம் 1 டாப் பிடிச்சா 511 போகும். அது வந்து ஒரு 1 டாப் பண்ணாலும் 511 வரைக்கும் போகும். ஆனால் இப்போ தான் பவரை குறைச்சி 321 பிரச்சனை இல்லை. சில இடத்துல பார்த்தீங்களா க்ளூவாலே போடாமல் வர மாட்டேன். டபுள் வரல எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. டபுள் வரல எடுத்தாலே விளாட வர மாட்டேங்குது. இப்போ டபுள் வரல மட்டும் நான் அடிக்க போகிறேன். பண்ணிட்டாங்க. ரூஃப் டாப்லாம் ஏற போகிறது இல்லை, டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஏறிடுவேன். ஏன்னா டபுள் ஓவரில் எடுத்தாலே எனக்கு இவன் கூட ஆட வர மாட்டேங்குது. அதை நீ என் டபுள் ஓவரில் எடுத்தால் நீ தான் ஒரு ஆளே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணேன்னா நான் அப்போ இந்த மேட்ச் டபுள் ஓவரில் தான் ஆடிட்டோம். டேய் அங்கே இருக்கியாடா? ஏய் நான் இங்கே இருக்கேன்டா, வாடா. போட்டு போட்டு மாஸ்டர் ரிமோட் போட்டு நான் அங்கே போயிட்டு இருக்கு. பே அப்பா ஏய் பே அப்பா ஏ நம்ம shot. நான் ஜீவன்
கடுப்பாவதுங்க. எத்தனை அடி அடிச்சேன் நேற்று. டெசர்ட்டிகளை 203 அடிக்கிறேன். 1 ஸ்டாப் விட மாட்டேங்குது. 495 அடிக்கிறேன். அப்போதான் டபுள் பேரல் அடிச்சு. இப்போதான் மன ஆறுதலாக இருக்குது எனக்கு. இப்போதான் மன ஆறுதலாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் 1 டாப் அடிக்க வந்தது டெசர்ட் ஈகிளுக்கு அடுத்து டபுள் பேரல் தான். அதில் இப்போ எனக்கு அடிக்க வரலன்னா நான் ஃப்ரீ ஃபயர் விளாடுறதுக்கு லைக்கில் டெலிட் பண்ணிட்டு போனோம். அதனால தான் அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ டபுள் பேரலில் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ரவுண்டு இவனை இப்போ டபுள் பேரல் அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டது மட்டும் பாருங்கள். ஒருவேளை அடுத்த ரவுண்ட் அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த மேட்ச்சே அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த டைமில் என்ன நடக்கும்ன்றது இதாக இருக்குன்னு தெரியாது. அதனால் இப்போது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செம்மையாக மூவ்மெண்ட் கொடுத்து ஆடணும். அதுக்குள்ளே சொல்லி டென்ஷன். பாட்டுக்குட்டி டபுள் பேரல்ல ஏஞ்சிட்டே வா. இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐடி கலெக்ஷன் வீடியோ தான் நம்ம இப்போ போட போகிறோம். என்னோட ஐடியில் என்னென்னலாம் இருக்குன்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வால்ட்டுக்கு தான் நம்ம போனோம். சைரன் ஓகே ப்ரோ. ஒரு செகண்ட். இப்போது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 12 பண்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் கண்டெய்ன்ஸ்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஐடியில் 12 பண்டில் இருக்குது. அந்த கேப் அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 14 இருக்குது. இன்னொரு அந்த ஃபேஸ் இருக்குல்ல அது 10, இதெல்லாம் 4 இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 29 இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஐடி கலெக்ஷன் வீடியோ தான். 21 அந்த ஷூஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 17 வச்சுருக்கோம். அடுத்து எமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு எமௌண்ட் வேறு எடுக்க வேண்டியது இருக்குது கோல்டு ரேரில். அதுக்கப்புறம் வந்துட்டு டோர்னமெண்ட்டை போய் அதில் ஜெயிப்போமான்னு தெரில. ஜெயிச்சா அதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எமௌண்ட் வேறு ஃப்ரீ. அதுக்கப்புறம் அந்த 50,000 டைமண்டை வச்சு நம்ம எதோ வாங்கலாம். 10 அமௌண்ட் இதுலனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. அதுக்கு அந்த போஸ்டர் அதுலலாம் ஒன்றும் இல்லை. ஸ்கில்ஸுன்னு அது எல்லாத்துக்குமே ஒன்று தான் இருக்கும். அடுத்து இந்த பேக் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 13 இருக்குது. அதுக்கப்புறம் லூட் பாக்ஸ் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 17 இருக்குது. என்னென்னா அந்த இது எனக்கு பிடிச்சது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட் லூட் பாக்ஸு. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேராஷூட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 14 இருக்குது. பிரச்சனையே இல்லை. நம்மகிட்ட நிறையா இருக்கும். எனக்கு பிடிச்சது இதுதான். அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்டு எனக்கு பிடிச்சது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப பிடிச்சது. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதை எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அந்த புல்லட் ப்ரூஃப் அந்த ஹோலி ஒரிஜினல் விஷோலே அந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நம்மளோடது தான். நம்ம தான் அதை வாங்கி வச்சுருக்கோமே. அதுக்கப்புறம் வெஹிக்கல் ஸ்கின்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா காருக்கு ஒரு 2, பைக்குக்கு ஒரு 4, இது ஜுஜுட்சு கைசன் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன இது 2த்துக்கு தான் நம்மளுக்கு ஸ்கின் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளோட இது
இதெல்லாம் நம்மளுக்கு 62 இருக்குது. பேனர்லாம் 40 கிட்ட வச்சுருக்கோம். பேட்டில் கார்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த யூஜி இட்டாத்தோரி பண்டிலோட அந்த பேட்டில் கார்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கலை. அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிட்டோம். பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டு ராயல் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் மட்டும் நம்மளோட கில்டு பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராக்கி பாயின்னு இருந்துச்சு ஃபஸ்ட்டு, level 6. ஆனால் அந்த கில்டை நாங்கள் அழிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு இப்போ புதுசாக ஒரு கில்டு ஆரம்பிச்சிருக்கோம். என்ன கில்டுனா ஏகே காட் ஃபேன், அஜித் குமார் காட் ஃபேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் கில்டோட லீட்ரு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு அஜித் ஃபேனு, அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏகே காட் ஃபேனுன்னு வச்சோம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லி இதெல்லாம் வரும். ஹீரோய்க்கு 15 ஸ்டாரில் இருக்கும். நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிது, அதுக்குள்ளே நம்ம ஹீரோய்க்கு 15 ஸ்டார் வந்துட்டோம். இதெல்லாம் கம்மி, ஏன்னா கேமிங் தமிழன் ப்ரோலாம் வந்துட்டு போயிட்டார், மாஸ்டர் போயிட்டார். இன்னும் கொஞ்ச நாள் எலைட் மாஸ்டர் போயிடுவார். இதெல்லாம் 9 வாசல், இதெல்லாம் அடிக்கடி நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வரும். ஓகே, நான் எனக்கு இதில் பிடிச்ச அமௌண்ட்னா அது இதுவும் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த அஸ்கி டான்ஸ் அமௌண்ட்டு இதெல்லாம் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னே தெரில. இது ஃப்ரீ ஃபயருக்குனா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மட்டும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யார் ஆன்லைனில் இருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா எவனுமே ஆன்லைனில் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருன்னே தெரியாத சிஎஸ் ரேங்க் விளாட போகும்போது வந்த வடக்கன்ஸு, இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஆனால் இதுதான் நம்ம ஐடி டாஸோ டிமனு. நம்ம ஐடி போயிருச்சு, மனசு வலிக்குது. இந்த ஐடியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு ஐடி 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாடும் போது இந்த ஐடியை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டேன், ஆனால் அப்போயே அந்த ஐடியை நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த ஐடி பேர் ப்ரூட்டஸு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு இந்த ஐடி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஐடி. ஆனால் இந்த ஐடி வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு எனக்கு பிடிச்சதுன்னா அதாவது இதில் AK-47 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அமௌண்ட்டில் வந்துட்டு நல்ல அமௌண்ட் தான். இதுவும் ஃபேமஸ் ஆகி தான் ஃப்ரீ ஃபயருக்கே வந்துச்சு. என்னோடய டாஸோ டிமன் ஐடி எப்போ நான் விளாண்டுட்டேன்னா 21 நாளுக்கு முன்னாடி தான் நான் அந்த ஐடியில் விளாண்டுருக்கேன். ஏன்னா 21 நாளுக்கு முன்னாடி தான் என்னோடய ஐடி போச்சு. கேடி ஜோக்கர் இதோ இவன் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கில்டு லீட்ரு. இதோ இவங்கெல்லாம் நம்ம கில்டில் இருக்காங்க. கிரேட் கிங் பின், ரிஸ்க், இண்டியன் டிவிகே, ARM பிரைம், ராய் ஸ்டார். அதாவது இவன் ஐடி பேர் ஹைட்ரா. இவன் வந்துட்டு ஒரு மாதிரி செம்ம சூப்பராக விளாடுவான். கடுப்பானா யாருலாம் பார்க்க மாட்டான், டக்குன்னு அடிப்பான். ப்ரோ லெவல் பிளேயரு, காட் லெவல் பிளேயரு. இவனோட ஐடி தான் அது. இந்த லாஸோன்றது இவனோட ஐடி தான். நான் வந்துட்டு ஐடி இல்லைன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கப்போ இவன் தான் வந்துட்டு பரவாயில்லடா என்னோடய ஐடியை நீயே வச்சுக்கடா அப்படின்னா, நான் ஓகே ஆனால் வச்சுக்க வேணாம், ஆனால் வந்துட்டு நான் ஒரு 3 மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னேன். அப்படிலாம் இல்லைடா, உனக்கு வேணும்னா வச்சுக்க, இது உன் ஐடி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த ஐடியை கொடுத்துட்டு இவன் வந்துட்டு ஒரு பாட் ஐடியில் விளாண்டுட்டுருக்கான். இவன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட் லெவல் பிளேயர். உண்மையிலே சொல்லணும்னா இவன் காட் லெவல் பிளேயரு. கடுப்பானா அவன் எப்படி விளாடுவானே தெரியாது, கொடூரமாக விளாடுவான். ஹைட்ரான்றவன் அந்த லாஸோ ஐடியோட ஓஜி ஓனர் கொடூரமாக விளாடுவான். அவன் விளாண்டு நீங்கள் பார்த்துருந்தீங்க மிரண்டிருப்பீங்க. அவன் கடு போயிட்டானா, அதனால தான் அவனை நான் ராய் ஸ்டார்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அவன் கடு போயிட்டானா SRM வந்தாலும் அடிச்சிடுவான். அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமான பிளேயரு. அதுக்காக SRM நீங்கள் கோச்சிக்காதீங்க. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்கிட்ட கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் TN ஜெஸ்ஸோ, TN கக்காஷி இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். மைண்ட் ஃப்ளேயரு இவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவனும் ஒரு ஐடி வாங்கியிருக்கான். மைண்ட் ஃப்ளேயர் லெவல் 67. அவனோட ஃபஸ்ட்டு ஐடி தான் இண்டியன் டிவிக்கே. ஒரு ஓட்டு ஐடி, ஒரு 9 பண்டிலு,
அவ்வளோதான் இருக்கும். ப்ரைமில் ஒரு 1. அந்த ஓட் ஐடியை என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு 400 ரூபாய்க்கு விற்றுருக்கான். இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமர் தான், அந்த மைண்ட் ஃப்ளேயரு. அதுக்கப்புறம் இவன் ஒரு ஐடி வாங்கினான், மைண்ட் ஃப்ளேயருன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி. கிளாஷ் ஸ்குவாடில் எத்தனை ஹீரோய்க்கு எம்பளம், பிஆரில் 14 ஹீரோய்க்கு எம்பளம் வச்சுருக்கான். இவனோட ஐடி சரி ஐடி. MP40 கோப்ராலாம் வச்சுருக்கான் பாருங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா 140 பண்டில் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 30 அமௌண்ட் வச்சுருக்கான். நம்ம இன்னும் 3 மாதத்தில் வாங்க போகிற ஐடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 பண்டிலு, 40 அமௌண்ட்டு, அதெல்லாம் நிறையா இருக்கும். ஆல் கன் இவோ, எல்லா கன்னோட இவோவும் அந்த இதில் இருக்கும். ஓகே, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஐடி கலெக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் தனிஷ்கு ஜவான் 31 அப்படின்னு தானே சொல்லுவேன்னு நினச்சிங்க. No. Okay guys, bye.